இப்போ கோவளத்துலேருந்து கிளம்பி அப்படியே மகாபலிபுரம் வந்துட்டோம். மகாபலிபுரத்தில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே மகாபலிபுரத்து உள்ளுக்கு போய் சில ஸ்தலங்களெல்லாம் நம்ம பார்த்துட்டு தொடர்ந்து நம்ம பாண்டிச்சேரி போகலாம். இங்கே மகாபலிபுரம் அப்படின்ற பேர் எப்படி வந்துச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதலாம் நரசிம்மவர்மன் அவருக்கு வந்து மகாபலி அப்படின்ற ஒரு பெயரும் இருந்தது. அவர் இந்த பட்டணத்தை கட்டினனால இதற்கு மகாபலிபுரம் அப்படின்ற பெயரும் இடப்பட்டது. ரொம்ப தொன்மை வாய்ந்த, ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு இடம் இது. பண்டைய காலத்தில் ரொம்ப செழிப்பாக இருந்த ஒரு இடம். சங்கம் லிட்ரேச்சரில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து செல்வம் குவிந்திருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இங்கே வந்து மறுபடியும் விசிட் பண்ணுறதே வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட் பிரேக் மகாபலிபுரம் வந்துட்டோம். ஸோ எப்போவுமே இங்கே தான் வருவேன், A to B நல்லாயிருக்கும். ஸோ இங்கே பிரேக்ஃபாஸ்ட் பிரேக் நம்ம முடிச்சுட்டு I think I'll go inside Mahabs and then show you all that is happening there. Okay. மகாபலிபுரம் உள்ளுக்கு போயிட்டு I'll show you சில இடங்கள்லாம் காமிக்கிறேன். அப்புறம் அப்படியே ரைடை கண்டினியூ பண்ணுவோம். இதுதான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இட்லி, அப்புறம் ஒரு தோசை சாப்பிட போகிறேன். ஜஸ்ட் என்ஜாயிங் மை செல்ஃப், ஹேவிங் அன் ஆசம் டைம். ஸோ நம்ம வந்து நல்லா ஒரு ½ hour பைக்குக்கும் ரெஸ்ட்டு கொடுத்தாச்சு. கரிஞ்சிருத்தை சூப்பர் ரைடு. இப்போ நம்ம மஹாப்ஸ் கிளம்புறோம். உள்ளுக்கு போய் உங்களுக்கு சுற்றி காமிச்சிட்டு அப்படியே கண்டினியூ ஆன் ECR ரைட் அப் டு புதுச்சேரி. வழியில் என்னென்ன டெஸ்டினேஷன்ஸ் இருக்கோ எல்லாம் கொஞ்சம் நான் ரெஸ்ட் எடுக்கிறப்பயே உங்களுக்கு அதெல்லாம் காமிக்கிறேன். வாங்க போகலாம். எவ்வளோ? 15 சேஞ்ச் இருக்குமா? 200க்கு. மகாபலிபுரம் சொல்ல போகிறோம். அப்படியே டிரைவ் த்ரூ தான். ஜஸ்ட் டிரைவ் த்ரூ அண்ட் ஷோ யூ பிளேசஸ் தேர். மெக்கானிக் இருந்தாங்கன்னா இந்த ஃபோன் ஆங்கிளையும் ஐ கேன் சேஞ்ச் லிட்டில் பிட். லெட் மீ ட்ரை அண்ட் see that. ஓகே, மெக்கானிக் ஷாப். அண்ணா இந்த ஆங்கிளை மட்டும் கொஞ்சம் இப்படி இன்னும் கீழே கொண்டு வரணும். ஆமாம், ஐயோ. இப்போ எப்படி இருக்கு ஆங்கிள்? சூப்பராக செட் பண்ணியாச்சு. Now you can see me better. ஸோ நம்ம மஹாப்ஸ்குள்ளே போயிட்டுருக்கோம். ஸோ I'll give you 2 angles. One is a GoPro angle. I'll give you the action cam angle. அதுக்கப்புறம் அதே மாதிரி நம்ம ரைடிங் ஆங்கிளும் நம்ம கொடுக்கலாம். பாருங்கள், பழைய லைட் ஹவுஸு. லைட் ஹவுஸ் சிற்பங்கள், இந்த
இதெல்லாம் வந்து பல்லவர் காலத்து மகிமை. ஸோ திஸ் இஸ் த ஈரா ஆஃப் பல்லவாஸ், த கிரேட் கோல்டன் ஈரா ஆஃப் பல்லவாஸ். அண்ட் there is a cave temple here. Okay, this is the cave temple. பட் அப்படியே மேலே ஏறி போனால் this is a cave temple. நான் ஒரே ராக்கில் வந்து அப்படியே ஒரு டெம்பிளையே வந்து இவங்க செதுக்கியிருப்பாங்க. அந்த ராக் ஸ்கல்ப்சர் அப்படின்றது பல்லவர் காலத்தில் தான் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. சார் வரலாமா? க்ளோஸ்டா சார்? 10 மணியா? ஓ ஓகே. நான் போயிட்டுருக்கேன், என்னை மட்டும் விட்றீங்களா? 10 தான். I think we are caught in a wrong time. Sorry guys. எல்லாமே 10 மணிக்கு தான் திறப்பாங்களாம். சுற்றுலா தலங்கள் கூட கவர்மெண்ட் ஆஃபீஸ் டைமில் தான் திறக்குதுன்னா என்ன பண்ணுறது? ஓகே, 5 ரதாஸ் காமிக்கிறேன். 5 ரதங்கள். We are approaching 5 ரதாஸ். They'll drive through. ஏன்னா எங்கேயுமே திறந்துருக்க மாட்டாங்க, எல்லாமே 10 மணிக்கு தான் திறப்பாங்க. ஓகே, காமிக்கிறேன். பாடி. Look at that guys. So 5 ரதாஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா it is all carved from a single rock. ஒரு பெரிய ராக்ல இருந்து they have carved the entire sculpture. So the Pallavas were the golden period of sculpture. இது வந்து சென்னைக்குரிய பெருமை, தமிழ்நாட்டுக்குரிய பெருமை. Alright. இங்கே பார்த்தீங்கன்னா சிற்பக்கலைக்கு ரொம்ப பேர் போன இடம் வந்து இந்த மகாபலிபுரம். Yeah, vlogging is proper work guys. It's proper work. Need a guide? இல்லை சார், I'm fine. ஆனால் இங்கே தான் லோக்கல் தானே. இந்த ஷோர் டெம்பிள் காமிக்கிறேன். ஸோ இதுதான் இந்த ஷோர் டெம்பிள். இந்த ஏஎஸ்ஐ கடியில் இருக்குது, ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. மகாபலிபுரமுடைய ஷோர் லைன், பியூட்டிஃபுல் ஷோர் லைன். இதெல்லாம் வந்து கடல் வந்து உள்ளுக்கு வந்துருச்சு, நிறைய உள்ளுக்கு வந்துருச்சு. ஒரு காலத்தில் வந்து இதெல்லாம் வந்து ஷோர் தான். இப்போ நீங்கள் பார்க்குற கடல் வந்து இவ்வளோ கிடையாது. இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள், நம்ம ஷோர் டெம்பிள். இந்த மாதிரி வந்து 7 டெம்பிள்ஸ் இருந்துச்சு. 7 டெம்பிள்ஸ் இருந்தது. அதில் இப்போ 1 மட்டும்தான் இருக்குது. அதை எல்லாத்தையும் பாதுகாத்து வச்சுருக்காங்க. மிச்சது எல்லாத்தையும் வந்து சீ வந்து அரிச்சிருச்சு. ஸோ இதெல்லாமே வந்து கடலுக்குள்ளே பதிந்த விஷயந்தான். வாங்க உள்ளுக்கு போகலாம். எல்லாமே சிங்கிள் ஸ்டோன் ஆர்கிடெக்சருங்க. ஹோல் திங் சிங்கிள் ஸ்டோன். பிரம்மாண்டம். பல்லவர் புகழ். ஸோ இங்கேருந்து அந்த பியூட்டிஃபுல் லைட் ஹவுஸ் தெரியுது பாருங்கள். அந்த கலங்கரை விளக்கம் தான் வந்து பண்டைய நாட்டில் வந்து கப்பல்களுக்கெல்லாம் வந்து வழிகாட்டியாக இருந்தது. இந்த லைட் ஹவுஸ். ஸோ ஐ திங்க் இட்ஸ் டைம் டு எக்ஸிட் மகாபலிபுரம் now. இந்த ரைடு வந்து முழுக்க I'm just wanting to breaking in the bike, அவ்வளோதான். பட் இதுக்கு நடுவுலையே நம்ம இன்றைக்கி நிறையா பண்ணியிருக்கோம். மகாபலிபுரம்குள்ளே போய் கோவலம் போயிட்டு we have done a few things. நம்ம வந்து ஃபுல் ஃப்ளெஷ்டாக வந்து vlog பண்ணுறப்போ, மஹாப்ஸ் vlog பண்ணுறப்போ உங்களுக்கு நான் இன்னும் டீட்டெயில்டாக I will show you all the places. அங்கே இருக்கிற எல்லா சிறப்புகளையும் உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
முதலியார் குப்பம் போட் ஹவுஸ் வந்திருக்கோம். இங்கே ஒரு சின்ன கேஃபெட்டேரியா இருக்குது, காமிக்கிறேன், பின்னாடி தெரியுதா? ரைட், இங்கே ஒரு நல்ல ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும். செக் திஸ் அவுட், பியூட்டிஃபுல் வியூ பாயிண்ட். ஸோ இது வந்து முதலியார் குப்பம் போட்டிங் கிளப்பு. Wow, look at that. Oh my God, this is amazing. ஸோ அமைதி, காற்று, தண்ணீர், குளிர்ந்த காற்று, ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஐ எம் thoroughly enjoying this place. Wow, so beautiful. செமையாக இருக்குல்ல? மினிமம் என்ன ரேட்ண்ணே போட்டிங்க? மினிமம் என்ன ரேட்டு? மினிமம் என்ன ரேட்? பெடல் போட் இருக்கு சார், 300 rupees வரும் half an hour. ஓகே. இப்போ இந்த வெயில்ல பெடல் போட் இதெல்லாம் செட் ஆகுது. இங்க ஒரு 4 பீச் இருக்குது. அது மாதிரி ஸ்பீட் போட்ல போனீங்கன்னா 1250 ரூபா வரும். எத்தனை பேர் போகலாம் மேக்ஸிமம்? அதில் 3 பேர் போகலாம். ஸ்பீட் போட் ரெட் கிரீன் இருக்குல்ல அது. ஓ அது ஓகே ஓகே. 1150. நார்மல் போட்டு பார்த்தீங்கன்னா 4 கிலோமீட்டர் பீச் போது 20 மினிட்ஸ் ஆகும். அந்த போட்டு எடுத்திங்கன்னா half an hour வெயிட்டிங் 1500 rupees ஆகும். 2 hours வெயிட்டிங் 2300 rupees ஆகும். அந்த மாதிரி பேக்கேஜஸ். ஃபேமிலி கூட்டிகிட்டு வரேன். ஓகே, தேங்க்யூ. நல்ல ஃப்ரெண்ட்லி பீப்புள். ஸோ ஃபேமிலியாக வந்தால் போட்டிங் போகிறதுக்கு இட்ஸ் லைக் எ கிரேட் பிளேஸ். தனியாக போகணுன்னா பெடல் போட்டு 300 rupees ஆகும். இந்த வெயிலில் பெடல் பண்ணால் ஒரு 5 கிலோ குறைஞ்சிரும். எனிவே ஆல் ஃபன். ஃபேமிலியாக வந்தால் அது ஒரு தனி இது. குரூப் ரைடிங் வந்தால் அகெயின் யூ கேன் என்ஜாய் இட் இன் அ டிஃப்ரெண்ட் வே. சோலோ போகணுன்னா யூ ரியலி சீக் சாலிட்டரி பிளேசஸ் தானே. யூ ஆர் நாட் லுக்கிங் அட் places where people are all crowded. You just want to be by yourself. அதுக்குன்னு சொல்லி ஸ்பாட்ஸ் தான். தனியாக போய் பீச்சில் போய் உட்காந்துருக்கிறது, இல்லை பிரிட்ஜில் போய் உட்காந்துருக்கிறது, வித் வாட்டர் ரன்னிங் டவுன், அது நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்கும். சாலிட்டரி ரைட்ஸு. ஆல் ரைட், ஃபியூ மோர் கிலோமீட்டர்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம ஆல்மோஸ்ட் பாண்டிச்சேரி என்டர் ஆக போகிறோம். முதலியார் குப்பத்திலேருந்து ஒரு 75 கிலோமீட்டர்ஸ் பாண்டிச்சேரி வந்தாச்சு. இங்கே வந்து என்னுடைய கல்லூரி நண்பன் விவேகானந்தன் வீட்டுக்கு தான் நான் போக போகிறேன். அவரை வந்து நான் 25 years கழித்து சந்திக்க போகிறேன். ஸோ இது ஒரு இனிமையான ஒரு சந்திப்பு. இவர் வந்து விக்டரி சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனத்தை நடத்திட்டு வராரு. ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ்மேன். அவரோட கூட நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சென்னை திரும்ப போகிறோம். ஆமாம். Hey brother.
என்னடா வண்டர்ஃபுல்டா. ஹலோ வணக்கம்மா. ஆமாம், அது புது வண்டினால நின்று யா நல்ல இனிமையான ஒரு மதிய வேளையை என்னுடைய நண்பனோடு கூட நான் கழித்தேன். 25 ஆண்டுகள் ஓடிவிட்டது. ரொம்ப இனிமையாக இருந்தது இந்த சந்திப்பு. அவன் குடும்பம், அவனது தாய் எனக்கு பரிமாறிய உணவு, அதோடு கூட மறைந்த எங்கள் நண்பன் ஓம்குமார் அவர்களின் பெற்றோரையும் சந்தித்தது எனக்கு பெரும் மகிழ்ச்சி. இதுக்கு அடுத்து நம்ம இரவு நேர பயணத்திலிருந்து நம்ம சென்னை பயணத்தை தொடருவோம். கைஸ், ஐ ரெடி ஃபார் சம் நைட் ரைடிங். கருஞ்சிறுத்தை தன்னுடைய சுயரூபத்தை நைட் தான் காமிப்பான். ஏன்னா நைட் வேட்டையாடுகிற ஒரு விலங்கு அது. ஒரு நைட் ரைடு பண்ண போகிறோம், பாண்டிச்சேரி டு சென்னை. வாங்க ரைடு என்ஜாய் பண்ணலாம். இன்றைக்கி ஃபுல் மூன், ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நிலா வெளிச்சத்தில் அருமையாக ரைட் பண்ணுவோம். வாங்க. இன்றைக்கி ஃபுல் மூன், ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அங்கே நிற்கிறான் பாருங்கள் நம்ம ஆள், தக 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 நிற்கிறான் பாருங்கள். கருஞ்சிறுத்தை நின்றான் பாருங்கள். வாங்க ரைட் போகலாம். Okay, let's start the ride, guys. There we go. Hola, Tamil. கருஞ்சிறுத்தை நிலவை பாருங்க, அட்டகாசமாக இருக்கு. ஐயோ, இதெல்லாம் கொடுப்பனங்க, இதெல்லாம் கொடுப்பனை. இப்படி ஒரு ரைடு பண்ணுறதெல்லாம் வெரி பியூட்டிஃபுல். அப்படி ஒரு பௌர்ணமி நிலவில் அப்படி வண்டியை ஓட்டுறது எப்படி இருக்கு தெரியுமா? நிலாவுக்கே போயிட்டு வந்த மாதிரி இருக்கு. ஹைவேக்கு வந்துட்டேன். அட்டகாசமா இருக்குப்பா, என்ன பியூட்டி. செம்மையா ரைடு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் ஓப்பன் ஃபேஸ் ஹெல்மெட் போட்டிருக்கிறது சுகம். அமேசிங்கா இருக்குங்க நைட் ரைடு. பிளாக் பேந்தர் நைட் வேட்டையாடுகிற ஒரு விலங்கு தான் அது. இட்ஸ் நாக்டர்னல் அனிமல். அந்த பகல்லலாம் நம்ம சிங்கம் புலி பார்க்குற மாதிரிலாம் பார்க்க முடியாது. ரொம்ப அரிதாக தான் பார்க்க முடியும். அவனுக்கும் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் ஐஸ் தான் இருக்கும். நம்ம தமிழ் செல்வனுக்கும் எல்லோ கலர் ஐஸ் தான். இவன் அப்படியே கரிஞ்சிருத்தான், பக்கா கரிஞ்சிருத்தவன். சும்மா அந்த முழு நிலவு வெளிச்சத்துல சும்மா தக 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 நின்றான். ஒவ்வொரு வாட்டியும் நான் அப்படியே கீழே கலரை பார்க்கும்போது எனக்கு அப்படியே புல்லரிக்குது. சூப்பரா இருக்கு. ஒரு பைக்கை போட்டு இவ்வளவு சொல்றீங்களே, பேஷனுங்க. ரொம்ப ஆசைப்பட்டு ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின ஒரு வண்டி இருக்கு. எந்த காம்ப்ரமைஸும் பண்ணாம நான் சூப்பர் நோவாக்கும் போயிருக்கலாம், ஃபயர் பாலுக்கும் போயிருக்கலாம். இந்த கலர் வேணும் அப்படின்றதுக்காக தான் நான் ஸ்டெல்லர் பிளாக்கே எடுத்தேன். பட் திஸ் பாய் இஸ் அமேசிங். நைட் ரைடிங் தனி சோகங்க, தனி சோகம். ஈடே கிடையாது. ஏன்னா இது நம்ம நைட்டில் மட்டும் தான் பண்ண முடியும். ஆல்மோஸ்ட் 330 கிலோமீட்டர்ஸ் முடிச்சிட்டேன். இன்னும்
இன்னும் ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் இன்றைக்கி முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் நான் சென்னையிலேயே ஓட்டினா கூட பைக் வில் பி ரெடி ஃபார் த ஃபர்ஸ்ட் சர்வீஸ். ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடித்த உடனே இன்னும் ஒரு ரைடு அடுத்த 500க்கு அது பண்ணி முடிச்சுட்டா தென் இஸ் ரெடி டு கோ லாங் ரைட்ஸ். ஸோ நம்மளுடைய சென்னை பாண்டிச்சேரி சென்னை ரைடு இதோடு முடிவுக்கு வருது. நம்ம வந்து இப்போது வீட்டுக்கு வந்துட்டோம். ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு இன்றைக்கி ரைடு. இன்றைக்கி டோட்டலாக 350 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணியிருந்தேன். ஸோ ஐ ரியலி என்ஜாய்ட் இட். இந்த vlog-ஐ வந்து உங்ககிட்ட கொண்டு வரதும் எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. என் நண்பன் மற்றும் அவன் குடும்பத்தார் எல்லோரையும் சந்தித்ததும் பெரிய மகிழ்ச்சி. மறுபடியும் ஒரு அட்டகாசமான vlog-ல நம்ம சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பான சாம் லிஷி. நன்றி, வணக்கம்.